இன்றைய முக்கிய செய்திகள். கோயில் கருவறையில் சிறப்பு பூஜைகள் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அயோத்தியில் பாலராமர் கண் திறந்தார். மடாதிபதிகள், தொழில் அதிபர்கள், திரையுலகினர் சுவாமி தரிசனம் செய்தனர். அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், இலங்கை உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பல கோடி மக்கள் நேரலையாக பார்த்து பரவசமடைந்தனர். ஆன்மீக நிகழ்வாக மட்டும் இருக்க வேண்டிய ஒன்றை அரசியல் களமாக மாற்றும் மோடியின் செயல் அவரை உயர்ந்த தலைவராக காட்டவில்லை என்கிறார் திருவாளர் தமிழர். இறுதி பட்டியலின்படி தமிழகத்தில் 6.19 கோடி வாக்காளர்கள். கடந்த ஆண்டை விட 7.61 லட்சம் பேர் அதிகம் என சத்யபிரத சாஹூ தகவல். வாக்காளர் எண்ணிக்கை பெறுகிற அளவிற்கு தமிழக வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு உயரவில்லை, நேர்மையும் உயரவில்லை என்பதுதான் யதார்த்தம் என்கிறார் திருவாளர் தமிழர். முதல் சுதந்திர போராட்ட வீரர் மன்னர் பூலித்தேவனுக்கு நினைவு தபால் தலை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒன்றிய அரசு சாமியார்களுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என கோரிக்கை வைத்தால் உடனே பரிசீலிக்கும் என்கிறார் திருவாளர் தமிழர். கைதிகளின் பல் பிடுங்கப்பட்ட விவகாரம். IPS அதிகாரி பல்பீர் சிங் சஸ்பெண்ட் ரத்து. தமிழக அரசு உத்தரவு. பாதிக்கப்பட்ட அப்பாவிகளை பற்றி கவலை இல்லை, குற்றம் செய்த அதிகாரியை காப்பாற்றவே துடிக்கிறது தமிழக அரசு என்கிறார் திருவாளர் தமிழர். பொங்கலை ஒட்டி கூடுதல் கட்டணம். 1892 ஆம்னி பேருந்துகளுக்கு ரூபாய் 36.5 லட்சம் அபராதம் விதிப்பு. தனிப்பட்ட முறையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் லஞ்சமாக எவ்வளவு வசூல் செய்திருக்கின்றனர் என்ற தகவலையும் வெளியிட்டால் நன்றாக இருக்குமே என்கிறார் திருவாளர் தமிழர். பொதுமக்கள், பறவைகள், சுற்றுச்சூழல் நலன் கருதி கோவளம் ஹெலிகாப்டர் சுற்றுலாவுக்கு தடை விதிக்க வேண்டும். சுற்றுச்சூழல் துறை செயலாளருக்கு அன்புமணி கடிதம். சுற்றுச்சூழல் பற்றி பேசுவது நல்லது, பாராட்ட வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். பாஜகவின் பல நிலைகளில் பொறுப்பு வகிப்பவர்கள் அமைதி நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயல்கின்றனர். முதல்வர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீங்கள் குற்றம் சாட்டினால் எப்படி? நல்லிணக்கத்தை சீர்குலைப்பவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டியதுதானே என்கிறார் திருவாளர் தமிழர். அமைதியாக நடந்த ராமர் கோயில் நிகழ்வில் மக்களிடம் எழுச்சி ஏற்படுத்தியது திமுக தான். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. கைதேர்ந்த அரசியல்வாதியாக ஆவதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் செய்யும் அண்ணாமலையே உன்னை பாராட்ட வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பு. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தகவல். விரைவில் என்றால் இப்பொழுது? பிக் பாஸ் முடித்து விட்டா என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர். சாமி தோப்பு வைகுண்டர் தலைமை பதியில் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரிசனம். வைகுண்டர் தன்மானத்தின் அடையாளம் அல்லவா? நம்ம எடப்பாடியார் அங்கே எப்படி போனார்னு தெரியலையே என்கிறார் திருவாளர் தமிழர். கன்னியாகுமரி மாவட்ட தேவாலய வளாகத்தில் நடந்த கொலையை தேடப்படும் யாரும் கைது செய்யப்படவில்லை. நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம். தேவாலய வளாகத்திலேயே கொலை நடப்பது சகிக்க முடியாத ஒன்று. குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். சக மாணவருக்கு சிறுநீர் கலந்த குளிர்பானம். தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்களுக்கு ஓராண்டு தடை. ராக்கிங் தடுப்பு குழு பரிந்துரை. கடுமையான நடவடிக்கை எடுத்து ராக்கிங் நடைமுறையை ஒடுக்கிட வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். காலாவதியான கல்குவாரிகள் கணக்கெடுப்பு. அமைச்சர் துரைமுருகன் தகவல். காலாவதியான கல்குவாரிகளில் சம்பாதிக்க வழி உண்டா என பார்க்கிறாரா நம்ம ஐயா துரைமுருகன் என்கிறார் திருவாளர் தமிழர். ONGC கிணறு அமைக்க எதிர்ப்பு. ஜெயங்கொண்டத்தில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். நாமெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்கிறார் திருவாளர் தமிழர். பிரதமர் மோடி உதவி இல்லை என்றால் ராமர் கோயில் சாத்தியமில்லை. UP முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாராட்டு. ராமர் கோயில் இல்லை என்றால் உங்களுக்கு அரசியல் சாத்தியமில்லை என்கிறார் திருவாளர் தமிழர். ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ். விக்டோரியா அசரன்கா அதிர்ச்சி தோல்வி. கோபண்ணா எப்டன் ஜோடி கால் இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். டென்னிஸ் ரசிகர்களுக்கு நல்ல விருந்துதான் என்கிறார் திருவாளர் தமிழர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.